ஸோ ஃபைனலி ஓப்போ அவங்களோட ரெனோ 14 சீரிஸை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 14 சீரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் டிசைன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விங்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லைட்டில் வச்சு தான் ஜஸ்ட் லைக் ஷேக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர்லேயோ இல்லை லைட் உங்களுக்கு அட்ராக்டிவாக வரப்போகுது. ஸோ இந்த விங்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த டிசைன்லாம் எதுவுமே உங்களுக்கு நல்லா கொடுத்துட்டு வரல. ஸோ பிளைன் டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓப்போ இந்த அப்டேட் நாங்கள் நல்லா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிற மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியர்லேயும் நல்லா கொடுத்துருவாங்க, அதாவது ஹார்ட்வேர்லேயும் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கனால ஸோ கிரிப்லெஸ் ஃபீலிங் வருது, அதாவது உங்களுக்கு கையில் பிடிச்சிருக்கும் போதே லைட்டாக வழுக்கிற மாதிரி ஃபீல் வருது. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா டிசைனுக்காகவே இந்த ஃபோன் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெனோ சீரிஸ்னாலே உங்களுக்கு கேமராக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அண்ட் இந்த வாட்டி என்ன மெயின் இம்பார்ட்டன்ஸ் தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு குவாட் கேமரா, அதுவும் 50 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரானா வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கேமராவுமே உங்களுக்கு 50 மெகா பிக்சலில் இருக்க போகுது. அண்ட் அது என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், அதுவும் ஆம்னிவிஷனில் கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் கேமரா பற்றி பார்க்க போனால் 50 மெகா பிக்சல் ஆம்னிவிஷனில், அதுவும் ஆம்னிவிஷனில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் ஆக போகுது. டெலிஃபோட்டோ கேமராவை பார்க்க போனால் அது உங்களுக்கு 50 மெகா பிக்சலில். ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓம்னிவிஷனில், அண்ட் செகண்ட் கேமரா ஆம்னிவிஷனில். பட் தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் JN5 கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்க்க போனால் 50 மெகா பிக்சல் சாம்சங் JN5 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் 4K ரெசல்யூஷனில், அதுவும் 60 FPSல இந்த லைட் செட்டிங்லாம் எப்படி இருக்குது, ஸோ இது எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்க, அண்ட் இதோட ரெசல்யூஷன் எப்படி, அண்ட் இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குது, அண்ட் உங்களுக்கு நான் இங்கே நடந்துகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள். அண்ட் இதோட உங்களுக்கு சவுண்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் உங்களுக்கு சுற்றி முற்றி கேட்குதா, சவுண்ட் ஏதாவது கேட்குதா, இல்லை நான் பேசுகிறது மட்டும் கேட்குதா, இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குது, அண்ட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்ட்ட கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஓரளவு மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்தளவு கொஞ்சம் டியூன் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்க கேமராலாம். ஸோ லைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எதில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெனோ 14 சீரிஸில் அண்ட் ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K FPS இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் சேஞ்ச் பண்ணிருக்கோம், இப்போ மெயின் கேமரா சேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் அதோட ஒயிட்னஸ் பார்த்தீங்கன்னா இப்படி கிளியராக இருக்கும். அண்ட் இது கிறிஸ்டல் கூட கொஞ்சம் பிரேக் ஆகும், இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே நான் இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் இது கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒயிட்னஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு எல்லா கிளாரிட்டி மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் உங்களுக்கு நல்லா கிளியராக விசிபிளாக இருக்கும். அந்த ஃபோனில் இல்லாதது இந்த ஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூமிங் கெப்பாசிட்டி பார்க்க போனால் உங்களுக்கு 120x வரையும் கொடுத்துருக்காங்க. அதாவது 120x வரையும் ஜூமிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் ஃபோட்டோவில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போனால் உங்களுக்கு 18x வரையும் ஜூம் ஆகுது. அண்ட் வீடியோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 60 FPS எடுக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லை, உங்களுக்கு செல்ஃபி கேமரா 4K 60 FPS எடுக்கலாம். பட் இப்போ வந்துட்டு இருக்க ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K ரெசல்யூஷன் இருந்தாலுமே 30 FPS சப்போர்ட் தான் இருக்குது. பட் இந்த வாட்டி ஓப்போவில் கொடுத்துருக்க ரெனோ சீரிஸில் உங்களுக்கு 60 FPS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இதுக்காக ஓப்போக்கு ஒரு தம்ஸ்அப்பே கொடுக்கணும். உங்களுக்கு இப்போ ஓப்போனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ ஃபீச்சர், அதாவது ஏஐ ஃபீச்சரை மட்டுமே உங்களுக்கு ஃபுல்லாக பேஸ் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. அண்ட் இதில் என்ன ஏஐ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போனால் உங்களுக்கு ஏஐ எடிட்டர் வெர்ஷன் 2.2 கொடுத்துருக்காங்க. அதாவது போன ஒரு ஜென்ரேஷனோட இந்த ஜென்ரேஷன் ஏஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி அதுவும் இன்னும் உங்களுக்கு அதிகமாக இருக்க போதுன்னு தான் சொல்லுவாங்க. இதில் கொடுத்துருக்க ஏஐ பார்க்க போனால் உங்களுக்கு அது கொஞ்சம் நஞ்ச ஏஐ இல்லை, அது இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அது லிஸ்ட்டு போட்டு சொல்லலாம். அது என்னென்ன லிஸ்ட் என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இதில் ஏஐ ஃபீச்சர் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ரீகம்போஸ், அண்ட் ஏஐ எரேசர், ஏஐ பர்ஃபெக்ட் ஷாட், அன்பிளர் அண்ட் ரிமூவ் ரிஃப்ளெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஏஐ ஃபீச்சர் 50 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப். அது இல்லாமல் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் 4K ரெசல்யூஷனில் அதுவும் 60 FPSல கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு ஒன்று எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மையாக இல்லையான்னு பார்க்க தான் வந்திருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் வாட்டர் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நாங்களும் பார்த்தீங்கன்னா அது தண்ணிக்குள்ளே போடலாம் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரப்போகுது, அதாவது டேக் ஃபோட்டோ அண்ட் ரெக்கார்ட் வீடியோ அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆஃப் பட்டன் இருக்க போது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் அண்டர் வாட்டரில் போகும்போது உங்களுக்கு இங்கே ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறனால உங்களுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வாட்டர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போட போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது உள்ள வீடியோ போட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே நம்ம டச் பண்ண முடியாது. அதனாலே உங்களுக்கு வால்யூம் பட்டனில் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு ஃபோனை உள்ளே போட்டாச்சு. அந்த ஸ்பீக்கரில் ஏதாவது தண்ணி போகும்னு நினச்சிங்கன்னா இதில் கண்டிப்பாக போகாது. அப்படியே போனாலும் இதில் வீடியோ ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் என்னன்ட்டு. அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு வெளியே எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அண்ட் இந்த மோடே உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணணும்னா இங்கே ஒரு
லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அதாவது பவர் ஆஃப் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரிமூவ் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஒன்று பீப் ஆக ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கு ஸ்பீக்கருக்குள்ளேயோ இல்லை யூஎஸ்பி போர்ட்குள்ளேயோ ஏதாவது வாட்டர் பேஞ்சினாலோ இந்த பீப் சவுண்ட் மூலியமாக அந்த வாட்டர் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அதை பற்றி பார்க்க போனால், இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் டிவைஸ் வித் மீடியாடெக் டைமென்சிட்டி 8450 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் இதுக்கு முன்னாடி எந்த ஃபோன்லையும் கொடுக்கல, இந்த ஃபோனில் தான் கொடுத்துருக்கோன்னு சொல்லி ஓப்போவே அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, அதுவும் அஃபிஷியலாக. அண்ட் இதில் விளாண்ட நாங்கள் கேம் பிளே பார்த்தீங்கன்னா கேம் பிளே உங்களுக்கு சூப்பராகவே தான் இருக்குது. பட் இந்த ஃபோனில் இருக்க மெயின் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்க்க போனால், உங்களுக்கு இந்த ஃபோன் கொஞ்ச நேரம் ஆனில் இருந்தாலே, ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோன் ஆனில் வச்சிருந்தாலே உங்களுக்கு பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹையாகவே தான் இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு கையில் ஹோல்ட் பண்ணும்போது அந்த ஹீட்னஸ் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அண்ணதான் உங்களுக்கு அவ்வளோ ப்ராசஸர் அதிகமாக கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 60 எஃப்பிஎஸ்ல மட்டும் தான் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐயில் உங்களுக்கு 90 எஃப்பிஎஸ் சப்போர்ட் இல்லாமல் ஜஸ்ட் உங்களுக்கு 60 எஃப்பிஎஸ் சப்போர்ட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. டிஸ்பிளே பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு 6.8 இன்ச்சஸ் எல்டிபிஎஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் கூட ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோ ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹச்டிஆர் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதில் HDR 10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாரிட்டி அண்ட் வீடியோ கிளாரிட்டியை பற்றி சொல்ல போனால் உங்களுக்கு சூப்பராகவே அந்த லைட்டிங் சப்போர்ட், அந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே உங்களுக்கு மேட்ச் பண்ணி ஓப்போ இந்த வாட்டி இந்த ரெனோ 14 அப்டேட் உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே கிளாஸை பற்றி பார்க்க போனால் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஃபோனில் எந்த அளவுமே இந்த அளவு ப்ரொடெக்ஷன் இருக்க போகிறது இல்லை. இந்த ஃபோனோட திக்னஸ் பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு 7.5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 207 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றி பார்க்க போனால் 6200 mAh பேட்டரி கெப்பாசிட்டியை கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 வாட்ஸ் ஃப்ளாட் சார்ஜ் சப்போர்ட்டோட 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு டியூவல் சிம் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் eSIM சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் வைஃபைக்கான 6 பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் 5.4 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்டேட்டை பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஓப்போ ரெனோ 14 லான்ச் ஆன 14 சீரிஸ் ப்ரோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 14 சீரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, பை பை.